உறவுகளுக்கு இனிய வணக்கம். கடந்த 24 மணி நேரங்களில் குவைத்திலிருந்து கிடைக்கப்பட்ட செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றோம். நீண்ட நாட்களாக குவைத் பற்றிய செய்திகள் இடம்பெற இல்லை என்பதை மன வருத்தத்துடன் அறிய தருகின்றோம். நேரங்கள் பற்றாக்குறை காரணமாக செய்திகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்ய முடியவில்லை என்பதை அறிய தருகின்றோம். மிக விரைவில் தொடர்ந்து செய்திகளை தருவதற்கு முயற்சிகளை மேற்கொள்கின்றோம். முதலாவதாக, வெளிநாட்டில் வாழும் தமிழர் நிலைச்சங்கம் குவைத். தமிழர் நலன் காக்க தமிழ்நாடு அரசு அடையாள அட்டைகள் வழங்கி வருகின்றது. அதோடு காப்பீட்டு திட்டமும் அறிவித்திருந்தனர். விபத்து காப்பீடு 3 ஆண்டுகளுக்கு, மருத்துவ காப்பீடு 1 வருடத்தக்க. வெளிநாடு வாழ் தமிழர் நல அறக்கட்டளை நிலைச்சங்கம் சார்பில் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை பதிவு செய்து வரும் பணி கடந்த 2 மாதங்களுக்கு மேலாக நடந்து வருகின்றது. தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ள கட்டணம் செலுத்த வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. அரசின் அடையாள அட்டை பெறுவதில் அலட்சியம் காட்ட வேண்டாம் என்பதை முன்கூட்டியே அறிய தருகின்றோம். தொடர்ந்தும் மக்கள் பணியில் வெளிநாடு வாழ் தமிழர் நல அறக்கட்டளை நிலைச்சங்கம் குவைத் மண்டலத்தினர். குவைத்தினுடைய பொது போக்குவரத்து துறை விரிவான அமுலாக்க நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். போக்குவரத்து விதிமுறைகளுக்காக 29 நபர்கள் கைது செய்யப்பட்டதாகவும் 19 சிறார்கள் மீது வழக்கு விசாரணை அனுப்பப்பட்டதாகவும் 24 நபர்கள் தேடப்படும் நபர்கள் கைது செய்யப்பட்டதாகவும் 126 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் அறிய முடிகின்றது. போக்குவரத்து ரோந்துக்கள் 56,332 விதிமுறைகளை பதிவு செய்தனர். 1810 விபத்துக்கள், போதைப்பொருள் தொடர்பான குற்றங்களுக்காக 10 பேரை 19 பேரை போலீசார் கைது செய்தனர். பல்வேறு சட்ட முறைகளுக்காக 269 நபர்கள் தடுத்து வைக்கப்பட்டனர். இதில் 105 நபர்கள் தேடப்படும் வாகனங்கள் பறிமுதலும் செய்யப்பட்டிருக்கின்றன. குவைத்தின் உள்துறை அமைச்சகம் வலியுறுத்தால் படுக்கையில் இருப்பவர்கள், சிறப்பு தேவைகள் உள்ளவர்கள், பயோமெட்ரிக் கைரேகை சேவைகளுக்காக அதிக தேவை இருப்பதனால் ஒவ்வொரு கவர்னருக்கும் சந்திப்புகளை திட்டமிட்ட குறிப்பிட்ட தொலைபேசி எண்கள் ஒதுக்கப்படுகின்றன. தனிநபர் உடல்நிலையை பொறுத்து தேவையான அனைத்து ஆவணங்களும் வாட்ஸ்அப் மூலம் அனுப்பப்படும். அவர்களின் இருப்பிடத்தில் பயோமெட்ரிக் கைரேகை மேற்கொள்ள ஏற்பாடுகள் செய்து தரப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய எண் தலைநகர் யஹாரா 9768 7767, முஃபாரக் அல் ஹஃபீர் அகமதி 9557 6305, யஹாரா மற்றும் பர்வனியா பகுதிகளில் 9778 1437. ஆகவே இதுபோன்ற அடிப்படை தரவுகளில் இருப்பவர்கள் இந்த சேவையை சென்றடைய செய்யுங்கள். குவைத்தில் வருகின்ற நாட்களில் வெப்பநிலை குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. குவைத்தின் சுகல் நட்சத்திர தோற்றத்துடன் அடுத்த தினங்களில் வெப்பநிலை படிப்படியாக குறையும். குவைத்தில் அடுத்த தினங்களில் வெப்பநிலை குறையும் என்றும் குவைத்தினுடைய வானிலை ஆய்வு மைய நிபுணர் கருத்து வெளியிட்டிருக்கின்றார். செப்டம்பர் 4 அன்று சுகைல் நட்சத்திரம் தோற்றத்துடன் வானிலையில் மாற்றம் ஏற்படும். பகல் நேரத்தில் வெப்பநிலை படிப்படியாக குறையும். சவுதி அரேபியா உட்பட மற்ற வளைகுடா நாடுகளில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு சுஹேல் நட்சத்திரம் வானில் தென்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையில் சவுதியில் சில இடங்களில் பலத்த மழை பெய்திருக்கின்றது. மெக்காவில் 2 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். ஓமானிலும் அமீரகத்திலும் சில இடங்களில் மழை பொழிந்து கொண்டிருக்கின்றது. தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் குவைத் பிரிவு தலைமை கழகம் சார்பாக கேப்டன் அவர்களுக்கு 72வது ஆண்டு பிறந்த நாளை முன்னிட்டு மங்காபீரியாவில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டிருக்கின்றது. குவைத் தமிழ் மக்கள் சேவை மையம் முன்னாள் தலைவர், குவைத் இந்திய தூதரக சமூக சேவகர் அலிபாய் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்பித்திருந்தார். தேமுதிக குவைத் பிரிவு தலைமை கழகத்தின் செயலாளர் சார்சாதீன் தலைமையில் நடைபெற்றது. தலைவர் தஞ்சி புயல் முருகா அவர்கள், துணைச் செயலாளர் சையது இப்ராஹிம் அவர்கள், துணைச் செயலாளர் மின்னல் சக்தி அவர்கள் மற்றும் கழக பொறுப்பாளர்கள் ராஜா, ராஜ்குமார், சங்கர், பழனி மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்து கொண்டனர். குவைத்தில் இருக்கும் அனைத்து துறைகளிலும் 1 வருடத்தின் முன்பு 8,58,000 இருந்த இந்திய தொழிலாளர்களின் எண்ணிக்கை இந்த ஆண்டின் முதல் காலாண்டின் இறுதியில் 8,90,000 உயர்வடைந்திருக்கின்றது. கிட்டத்தட்ட 32,000 இந்தியர்கள் புதிதாக குவைத்திற்கு வருகை தந்திருக்கின்றார்கள். இது குவைத்தில் இருக்கும் அனைத்து வெளிநாட்டவர்களில் 35% என்பதும் குறிப்பிடத்தக்கது. எகிப்திய தொழிலாளர்கள் 4,76,000 பேர் இருக்கின்றார்கள். இது 1 வருடத்தில் முன்பு 4,89,000 இருந்தது.
கிட்டத்தட்ட 24,000 அளவு குறைவடைந்திருக்கிறது எகிப்திய தொழிலாளர்கள். குவைத் தொழிலாளர்களில் 4,58,000 மொத்த தொழிலாளர்களில் 15% 3ஆம் இடத்தை பிடித்திருக்கின்றார்கள். ஒரு வருடத்துக்கு முன்பு 4,45,000 இருந்தது. பங்களாதேஷ் தொழிலாளர்கள் 4வது இடத்தை பிடிக்கின்றார்கள். பிலிப்பைன்ஸ் தொழிலாளர்கள் 2,40,000 5வது இடத்தை பெற்றிருக்கின்றார்கள். 2023ஆம் ஆண்டு காலாண்டில் 2,74,000 இருந்திருக்கின்றது பிலிப்பைன்ஸ் தொழிலாளர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. குவைத்தில் வெளிநாட்டவர்களில் 26% வெளிநாட்டவர் வீட்டு வேலையாட்கள். குவைத்தில் இருக்கும் வெளிநாட்டு தொழிலாளர்களில் 26% பேர் வீட்டு வேலை செய்பவர்கள் என்று புள்ளி விவரங்கள் சொல்கின்றன. குவைத்தில் வீட்டுப் பணியாளர்களின் எண்ணிக்கை 2024ஆம் ஆண்டு முதல் காலாண்டில் 7,89,000 இருக்கின்றது. பெண் வீட்டுப் பணியாளர்களின் மொத்த எண்ணிக்கை 4,23,000 என்றும் ஆண் வீட்டுப் பணியாளர்களின் எண்ணிக்கை 3,66,000 என்று புள்ளி விவரங்கள் சொல்கின்றன. இதில் இந்தியர்கள் என்றும் முதலிடத்தில் இருக்கின்றார்கள். 2வது இடத்தில் பிலிப்பைன்ஸ் நாட்டவர்கள் இருக்கின்றார்கள். அதனைத் தொடர்ந்து பிலிப்பைன்ஸ் நாட்டவர்களை தொடர்ந்து இலங்கை, பங்களாதேஷ் ஆகிய நாடுகளைச் சேர்ந்த வீட்டுப் பணியாளர்கள் இருக்கின்றார்கள். குவைத்தில் இருக்கும் மொத்த வீட்டுப் பணியாளர்களில் 93% பேர் இருக்கின்றார்கள். முதல் காலாண்டின் முடிவில் 1,75,000 பெண் வீட்டு பணிப்பெண்கள் பட்டியலில் பிலிப்பைன்ஸ் முதலிடத்தை பிடிக்கின்றது. அதே சமயம் இந்தியர்கள் 2,48,000 ஆண் வீட்டு பணியாளர்கள் பட்டியலில் முதலிடம் பிடிக்கின்றனர். குவைத்தில் தனியார் துறை ஊழியர்களின் தகுதிச் சான்றிதழ்கள் சரிபார்ப்பை அறிவுறுத்தப்படுகின்றது. குவைத்தில் அரசாங்கத்துறையைப் போலவே தனியார் துறை நிறுவனங்களில் இருக்கும் முக்கிய பதவிகளுக்கான தகுதிச் சான்றிதழ்கள் ஆய்வு செய்யும் பணியை துரிதப்படுத்த அறிவுறுத்தப்படுகின்றது. தனியார் கல்வித்துறையில் பணியாற்றும் ஊழியர்கள் குறித்த தகவல்களை சேகரிப்பது தொடர்பாக அதிகார சபை அமைச்சு பிரதிகளின் கூட்டமாக நடைபெற்றிருக்கிறது. 2 நிறுவனங்களுக்கு இடையில் மின்னணு இணைப்பு முறை செயல்படுத்துவது குறித்தும் மின்னணு இணைப்பின் மூலம் தரவுகள் பரிமாறிக்கொள்வது குறித்தும் இந்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படுகின்றது. குவைத்தில் வருகின்ற டிசம்பர் 31ஆம் தேதிக்கு முன் பயோமெட்ரிக் கைரேகை அடையாளங்கள் செயல்முறையை முடிக்காத வெளிநாட்டவர்களின் வங்கிக் கணக்குகள் முடக்கம். குவைத் நாட்டவர்கள், குவைத்தில் இருக்கும் தொழில் புரிகின்ற வெளிநாட்டவர்கள் உட்பட அனைத்து குடியிருப்பாளர்களும் தங்களுடைய கைரேகை பதிவுகள் பயோமெட்ரிக் தகவல்கள் வழங்குவதை உள்துறை அமைச்சு கட்டாயப்படுத்தி இருக்கின்றது. வங்கி பயோமெட்ரிக் கைரேகை ஏற்றுக்கொள்ள மின்னணு அமைப்புகள் தயாரிக்க தொடங்கியுள்ளனர். செப்டம்பர் 30ஆம் தேதிக்கு குடியிருப்பாளர்கள் பயோமெட்ரிக் செயல்முறை முடிக்க உள்துறை அமைச்சு நிர்ணயித்த காலக்கெடு முடிவடைந்தால் வங்கிகள் இந்த நடவடிக்கை வந்திருக்கின்றன. கைரேகை தொடர்பான அமைச்சர்களின் முடிவுகளை பின்பற்றுமாறு குவைத் மத்திய வங்கி அறிவுறுத்தி இருக்கின்றது. விதிமுறைகளை பின்பற்றாத குவைத் குடிமக்களின் கணக்குகளுக்கு 4 கட்டங்களாக கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும். அதே நேரம் இதற்கு உட்பட்டு இல்லாத வெளிநாட்டவரின் விசா புதுப்பித்தல் அரசு தொடர்பான அனைத்து நடைமுறைகளும் இடைநிறுத்தம் செய்யப்படும் என்று உள்துறை அமைச்சின் விசேட எச்சரிக்கை தகவல் அமைந்திருக்கின்றது. நன்றி.